Hello world, this is Rajesh here from f5toride. This is day 4 in Agumbe. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்புறோம். The time is 6:30 AM in the morning. நம்ம பைக்கில் ரெடி ஆகிடுச்சு. This is my view. இன்ஜின் வார்ம் அப் பண்ணியாச்சு. இது வரைக்கும் 906 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, tea break is over. Time is 7:05. So almost 7 o'clock கிளம்புறோம். After Agumbe, next எங்கே போகிறோம்னா கோகர்னா இங்கேருந்து 350 kilometers. But before Gokarna, in 128 kilometers, we are going to cover Brotherhood temple. அது வந்து ஒரு லாங் டைம் பெண்டிங் ஸ்பாட். எனக்கு அவரும் போனதில்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம், நானும் ஃபஸ்ட் டைம். நவீனுக்கு அது பக்கன்றதுனால ஒரு விசிட் பண்ணியிருக்காரு ஏற்கனவே. இங்கேருந்து 128 கிலோமீட்டர்ஸ். காட் ரோடு இருக்கிறதுனால டைமை பைபாஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த ஸ்ட்ரெச் நல்லாயிருக்கு. ஆகும்பே டு புர்தேஸ்வர் டெம்பிள் 7:25. நேற்று சன்செட் வியூ பார்த்தோம், சன்செட் பரிதாபங்கள். அதுக்கப்புறம் எங்கள் ரூமோட மொட்டை மாடியில் போய் பார்த்தா சன்செட் நல்லா தெரிஞ்சுது. ஆனால் அதுக்குள்ளே ஓரளவுக்கு போயிடுச்சு உள்ள. ஸோ மூன் ரைஸ் பார்த்தோம். நேற்று மூன் நல்லா இருந்தது. அது முடிச்சுட்டு ஃபுட்டு வாங்கிட்டு திரும்ப ரூமுக்கே வந்துட்டோம். ரூமில் வந்து கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணினாரு சின்னதாக, நல்லா இருந்துச்சு. நான் அதை ரெக்கார்ட் பண்ணலை. 10 o'clock செட்டில் ஆகிட்டோம். செட்டில் ஆகி படுத்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி ஏர்லி மார்னிங் ரைட். எங்கள் பிளான் வந்து பை 12 or 1 o'clock கோகர்னா ரீச் ஆகிட்டோன்னா அது பிளானு. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி 2 ஆகிடும். அரௌண்ட் 2 to 3 செக்இன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம். ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணலாம் பீச்சு அந்த மாதிரி. தட் இஸ் த பிளான். அதனால் என்ன பண்ணோம், 6:30 கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அலாம்லாம் வைக்கலை. எனக்கு 4 o'clock முழிப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 hour அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு தூங்க ட்ரை பண்ணேன், முடியல. சரின்னு 5 o'clock நான் எந்திரிச்சேன், சுரேந்தர் எந்திரிச்சாரு. அப்படியே கிளம்பி நவீனும் எந்திரிச்சாரு. 6:30 பிளான் பண்ணோம். ஆனால் எக்ஸாக்டாக 7 o'clock டீலாம் போட்டு கிளம்புறதுக்கு 7 o'clock. ஓகே தான், 30 minutes கேப். காட் செக்ஷன் முடிஞ்சு ஹைவே ஏரியாச்சு. டைம் இஸ் 8:30. இன்னும் 72 kilometers இருக்குது முருதேஸ்வர் டெம்பிளுக்கு. இதுக்கு நடுவில் ஒரு பிரேக் எடுக்கணும். வெஸ்ட் கோஸ்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் இந்த ஜோனை நம்ம டச் பண்ணுறோம். வெஸ்டர்ன் கோஸ்டல், அங்கே தான் நம்ம புர்தேஸ்வர் இருக்கார். ஓ, பேக் வாட்டர். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சாச்சு. A few moments later. 2 இட்லி ஒரு வடை. பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். இங்கேருந்து முருதேஸ்வர் வந்து 61 kilometers 57 minutes. ஃபுல்லாக இப்போ வந்து கொஞ்சம் கோஸ்டலுக்கு அவுட் சைடில் இருக்கோம். அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணி கோஸ்டல் லைன்லேயே தான் போகலாம். வாங்கோ, லெட்ஸ் கோ. பன்வேல் 1 hour 84 kilometers. சக்ரா ஸ்ட்ரீமோ. லாஸ்ட் இயர் 2022 ரைடர் மேனியா போயிட்டு ராயல் என்ஃபீல்டு அடையார் சென்னை குரூப் அவங்க கூட தான் நான் கிளப் பண்ணியிருந்தோம். ஆனால் நானும் நவீன் மட்டும் தனியாக போயிட்டு தனியாக வந்துட்டோம். அந்த குரூப் வந்து கோவா ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து முருதேஸ்வர டெம்பிள் வந்துட்டு அங்கேருந்து அப்படி தும்கூர் டச் பண்ணி சென்னை ரீச் ஆனாங்க. ஆனால் நானும் நவீனும் டைரெக்டாக போயிட்டோம். இந்த முருதேஸ்வர் வரல. இது ஆக்சுவலாக சுற்று. அவங்க அந்த டெம்பிளை விசிட் பண்ணணுன்ற பிளான் போட்டு ரிட்டர்ன் வரும்போது அதை கவர் பண்ணிட்டு இருந்தாங்க.
நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்குது. கொல்லூர் ரிவர் இனிமேல் இந்த மாதிரி அடிக்கடி பார்க்கலாம் ரிவர்ஸ்லாம். இதோட செகண்ட் டைம் பண்ணி ஆன் பண்ணலாம் போயிடுது. இத்தனைக்கும் நான் வந்து கில் ஸ்விட்ச் இக்னிஷன் ஆன் பண்ணி கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு அந்த சவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது ஒரு பீச் போல இருக்கு, திராசி பீச். ஓ, கோஸ்டல் ஏரியா வந்துட்டோம். செம திராசி பீச். திராசி பீச் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் இன் அவர் கோஸ்டல் ரைட். க்ளீனாக இருக்குது. எங்கெங்கே வியூக்காக போட்டு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எவர் a coastal ride from f5toride. அப்படியே அடிச்சுக்கிட்டே போகிறான்ல அவன், அறிவே கிடையாது கொஞ்சம் கூட. அந்த மாருதி வேனு பிரேக் போடுவோம், வழி அனுப்புவோம், இன்னும் இல்லை ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகிறான். அவ்வளோ கும்பல். அது என்னமோ ஆட்டு மந்தை நினச்சிக்கிட்டான் போல. Day 4 from Agumbe to Murdeshwar and Gokarna Coastal River. அங்கே ஒரு எண்டில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, நல்லா இருந்துச்சு இங்கேன்னு பார்க்குறதுக்கு. டைம் இது 9:40. கொல்லூர் ஏரியாவில் இருக்கும். இங்கே பாருங்கள் வியூ, மவுண்டைன் ரேஞ்சஸ். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பீச்சு. ட்ரிப்பே ரீசெட் ஆகிடுச்சு. 1005 கிலோமீட்டர் வந்திருக்கோம் இது வரைக்கும். 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து இது வந்து அனலாக் ட்ரிப் மீட்டர்ன்றதுனால 1000 தாண்டோன்னே ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1005 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். 1006 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் இந்த ஹோல் ட்ரிப் ஃப்ரம் சென்னை டில் ஹியர் கொல்லூர். மலை நோண்டி தான் இந்த ரோடு போட்டிருக்காங்க, தெரியுது. வந்துட்டோம். ஐம் ஹாப்பி. எஸ், வந்தாச்சு. வாவ், கழுவிலாம் பறக்குது தலைக்கு மேலே. க்ரௌடு, வெயில் கொளுத்துது. ஸோ பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்ட்ரைட்டாக கோகர்னாக்கு வண்டி விட்டுட்டு ரிட்டன் வரும்போது ஏர்லி மார்னிங்காக இங்கே வந்துடலான்னு ஒரு பிளான். ஏன்னா இப்போ வெயில், ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாம் போட்டுட முடியலை, கன்ஃபார்மாக கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால் இம்மீடியட்டாக கிளம்புறோம். போட்டிங்லாம் இருக்குங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, அவ்வளோ க்ரௌடு. ஆளுக்கு 2 இளநீ அடிக்கிற வெயிலுக்கு குடிச்சாச்சு. துளசி கல்யாணமா இன்றைக்கி, லோக்கல் ஹாலிடே, அதனால தான் இவ்வளோ ரஷ்ஷு. நல்ல வேலை உள்ளே போல் போயிருந்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 to 4 hours காலி. அதுவும் இல்லாமல் கும்பலில் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கவும் முடியாது. ஸோ தப்பிச்சோம். பாருங்கள், ஒரு பேக் வாட்டர், பழைய பிரிட்ஜ் அது, இது புது பிரிட்ஜ், சூப்பராக இருக்குது. அது லெஃப்ட் சைடு சீ சைட், ஒரு மினி சீ மாதிரியே இருக்குது ஃபுல்லாகவே. போட்டிங், லைட் ஹவுஸ், ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் போல் இருக்கு. இந்த இடம் நல்லா இருக்குது. இந்த பக்கம் கோகர்னாக்கு வந்தாச்சு. மகாபலேஸ்வர் டெம்பிள் இருக்குது இங்கே. ரைட்டாக வண்டிய ரூமுக்கு தான். பைக் ரெண்டல்ஸ் இருக்குது, எல்லாம் ஸ்கூட்டர்ஸ் தான். நம்ம வந்து ஹோம் ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். வி ஆர் இன் கோகர்னா அஃபிஷியலி. கோவாவில் சந்தா போனோமே அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் ரெட் சாண்டு. எனக்கு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியவில்லை. அதே மாதிரி எங்கள் ஊருக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும். ஒரு பார்ட் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இப்படின்னு வந்தாச்சு. இதுதான் எங்களோட ஹோம் ஸ்டே. நல்லாயிருக்கு லொக்கேஷன், ஒரு மாதிரி மரம் வச்சு ப்ளசண்ட்டாக இருக்குது, வித் பைக் பார்க்கிங்கோட.
Awesome. Seconds later. சைக்கிள் என்னமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாரு. ஓம் பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். 18 minutes from here. இதுதான் பாரடைஸ் பீச்சா? லோட்டஸ் பீச். எல்லா பீச்சும் ஒரே ஏரியால தான் இருக்கா? அவ்வளோதான். வரட்டும். சூப்பர். சன்செட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இதானா ஓம் பீச்? இப்போ வந்து ஓம் பீச் வந்திருக்கோம். ஸ்டேயில் போய் செக்இன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இட்ஸ் டைம். த டைம் இஸ் ஆல்மோஸ்ட் 5 o'clock. 4:50. 4:50. ஒரு 15 minutes of ride. Welcome to Om Beach. Keep Om Beach clean, calm, green, safe. இங்கே எல்லா இடத்துலையும் இந்த படியை வச்சு உயிர் எடுக்கிறாங்க. இறங்குறது ஈஸியாக இறங்கிடலாம். இதெல்லாம் என்ன பாறையா? என்ன அதுதான் ஷாக்கா? நீ இறங்குறதுக்கே யோசிக்கிற, ரிட்டர்ன் வரணும். ஓ மை காட், சன்செட். போட்டிங், ஜெட்ஸ்கி போயிட்டுருக்காங்க. நார்மல் போட்டிங்கு, ஜெட்ஸ்கி. பீச்சில் எதுவும் ஸ்டால்ஸ் இல்லை. இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஏன் என்ன பண்ண போகிற? தியானம் பண்ண போறியா? இதோட ஓம் பீச் மீனிங் என்னென்னா, ஹிந்தியில் ஓம் எப்படி போடுவோம், 3 மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு 3 இப்படி வந்து இந்த பக்கம் வந்து. ஸோ இதுதான் ஓம். மேலேருந்து ட்ரோன் வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கர்வ், இது வந்து இங்கே ஒரு கர்வ். ஓம். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஓம் பீச். With a beautiful sunset. பாருங்க, சன்செட் ஆயிடுச்சு. மிஸ்டர் சுரேந்தர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீடியோல வராம உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம் ட்ரை பண்றேன். நீங்க இப்படின்றீங்க நானும் எங்க தான் போகுது. நீங்க வரீங்களோன்னு நினைச்சேன்.